ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிற பேசிக்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா பைமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இந்த ஆப் வந்து எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா கிரேசரி ஐட்டம்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. மறக்காமல் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த 4 ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலா வந்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் அன்றைக்கி இதில் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற வேல்யூவும் அப்படி தான் வரும். அது ரெண்டாவது ஃபார்முலா வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஆரோட வேல்யூ லெஸர் தென் 1 இருந்துச்சுன்னா சம் ஆஃப் n = a × 1 - r/n / 1 - rன்னு வரும். அதே r greater than 1 இருந்துச்சுன்னா அதே தலைகீழாக r இந்த சைடும் 1 அந்த சைடும் போயிடும். அடுத்து மூணாவது பார்க்குற ஃபார்முலா வந்து இன்ஃபினிட்டி சீரீஸாக இருந்துச்சுன்னா அதோட சம் ஆஃப் n எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா a/1 - r இருக்கும். ஃபைனலாக நம்ம nth டேர்மோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அதுக்கான ஃபார்முலா இதை ஷோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த 4 ஃபார்முலாவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலா எல்லாமே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன், அதாவது காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு தான் சம்மே மூவ் ஆகும். ஆக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்து பார்த்துடலாம். இந்த சம்மை பாருங்கள். இன்னே ஜிபி கண்டுபிடிக்கணும். ஜிபிக்கு சொல்லிட்டாங்க ஃபைண்ட் டேர்ம் 7 எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து சைடில் ஷோ பண்ணியிருக்கேன். அதில் நம்ம டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ காமன் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டேர்மோட ஃபார்முலா என்னோட வேல்யூ ஆரோட பவர் 6னா ஆர் என்ன வேல்யூ டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் போட்டு இன்ட்டு போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 1ன்னு வரும். அப்போனா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டேர்ம் 7ஓட வேல்யூ வந்து 1, அதாவது குறைஞ்சிட்டே போய் 1 போய்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டாவது சம்பவங்க அது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். இப்போ வாட் இஸ் தி 85th ஆஃப் தி டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் 85th டேர்ம் என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே டேர்ம் ஃபார்முலா தான் போட்டுக்கோங்க. ஈஸி மெத்தட் என்னன்னா டேர்ம் 85னா r/84ன்னு வரப்போகுது. அதுதான் 1 மைனஸ் ஆக போகுது. அதில் அதோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுவேன். நீங்கள் r வந்து தனியாக தான் கண்டுபிடிக்கணும், இல்லை இந்த ஃபார்முலாவே இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ அதில் சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பவரில் போகும்போது மைனஸில் வரும். மைனஸில் வரும்போது அது பண்ணும்போது 1/2ன்னு வரும். அதில் ஹோல் பவர் 84 வந்து உள்ளார வரும்போது அது டிவைட் பண்ணி லாஸ்ட்டாக டேர்ம் 85ஓட வேல்யூ வந்து x⁴43ன்னு வரும். அதில் லாஸ்ட் ஃபார்முலா இது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கார்டனர் வாண்டட் டு ரிவார்ட் எ கேர்ள் ஃபார் ஹர் குட் டீட் by giving some apple. He gave 2 apples on the first day, 4 on the second day, 8 on the third day, 16 apples on the fourth day, and so for the 10 days இப்படி கொடுக்குறாரு. how many apples did you get from the gardeners வரும்போது நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஆப்பிள், 4 ஆப்பிள், 8 ஆப்பிள், 16 ஆப்பிள், இன்க்ளூடிங் 10 டேஸ்க்கான எவ்வளோ ஆப்பிள் வந்திருக்கும் சம் தான் கேட்குறாங்க. அப்போனா ஆர் கண்டுபிடிச்சி அது என்ன டைப்பில் வருதுன்னு பார்த்து அதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற வேல்யூவில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஏ என்ன வேல்யூ, ஆர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கணும். r⁴ n என்ன வேல்யூ 10ன்னு தெரிஞ்சிச்சு. -1 × r என்ன வேல்யூ 2 தெரிஞ்சிச்சு. கீழே டிவைடட் பை எவ்வளோ 1 வரனால நம்ம மேலே மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2⁻10ஓட வேல்யூ வந்து 1024. அல்லது 1 மைனஸ் பண்ணி 2ஆல் பெருக்கும்போது 2046 ஆன்சர் வந்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான் ஃபைனல். இது வந்து இன்ஃபினிட்டியோட சம்மு. அது எப்படி சம் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். ஃபார்முலா சைடில் ஷோ பண்ணுறேன். Sn = a/1 - rனா ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 9 இருந்துச்சு. ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கீங்க ஈஸிலி T2/T1 தான். அப்படி போடும்போது வருதா. இப்போ வந்து இது வந்து பவர் மேலே போகும்போது பெருக்கலாம் வரும். அப்போ இது பெருக்கி டிவைடட் பை 2 வரும்போது இது ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட்டு சம்ம நம்ம கிளியர் பண்ண பார்ப்போம். பாய்.